சாப்பிட்டியா? என்ன பண்ற மூக்குட்டி? நான் உன் மேல உசிரியா வச்சிருக்கேன். நீ புரிஞ்சுக்க மாட்ற, அவ்வளவுதான். நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா இல்ல. நீ இப்படி இருக்கணுன்ற நீ நான் என்ன சொல்லி உனக்கு புரிய வைக்கணும்னு தெரியல. நான் உன் மேல உசுரா இருக்கேன். நான் ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுற, ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுற. என்ன நான் உனக்கோசரம் கடைசி வரைக்கும் நான் சாவர வரைக்கும் வரேன்றேன். நீ அதை புரிஞ்சுக்க மாட்ற. நான் நீ வேணும் கூட கடைசி வரைக்கும் லைஃப்பை கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. நான் உன்னை நினைக்காத நாளே கிடையாது. உன்னை நினைக்காத நேரமே இருக்காது. சொன்னா நம்ப மாட்டேன். ஏன்னா சொன்னா நம்ப மாட்டேன். பட் ஆனால் எனக்கு அந்த நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும். என்ன செல்ல ஜிஎம்னு சேவ் பண்ணி வச்சிருந்தியா? ஜிஎம் மை லைஃப் இருந்ததா? அது எம் இல்லை மை லைஃப் ஜிஎம் எடுத்துட்டு ஜிஎம் மட்டும் போட்டிருக்க. கணேசன் கூட இல்லையா பேரு? சொல்லு. நீ வேணும், எனக்கு வேணும், என் மேலே உசுரே நான் உன் மேலே வச்சிருக்கிறேன். நீ புரிஞ்சிக்க மாட்டேன். என்ன நான் சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் போவோம். அதுக்கு தகுந்தாப்புல மனத்தை ரெடி பண்ணிக்கின்னு தான் நான் உன்னை சொல்கிறேன். என் சுச்சுவேஷன் உன் பக்கமே வந்தாலும் வரும். என்ன சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் போவோம். நான் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். எனக்கான சுச்சுவேஷன் வந்தால் அதுக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். உனக்கான சுச்சுவேஷன் வந்தால் நீ உன்னோடய வச்சுட்டு நீ அப்படியே இருந்துக்கோ. ஓகேவா? எனக்கான சுச்சுவேஷன் வந்தால் நான் வெயிட் பண்ணுறேன், நான் யோசிக்கிறேன். உனக்கான சுச்சுவேஷன் வந்தால் நீ இதை அப்படியே வச்சுக்கோ, அப்படியே நீ போய்க்கோ. ஆனால் என்னை மனசில் நீ இன்னொரு இடத்துல செகண்டில் எப்படி அது உன்னோட விருப்பம். ஆனால் என்னை அணுவணுவாக கொன்னுட்டு என்னோட தடயங்கள் வச்சுருக்கிறது எல்லாம், மனசில் வச்சுருக்கிறது, கையில் வச்சுருக்கிறது, ஃபோனில் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் நீ அடுத்த செகண்டுக்கு போனா நான் என்னைக்கும் நான் அழிக்க மாட்டேன். என் மனசில் இருக்கிறதும் ஃபோனில் இருக்கிறதும் என் உயிர் போய் நெருப்பாக எரிச்சா மட்டும்தான் அது போகும். எனக்கு நீ சத்தியம் பண்ணியிருக்கிறப்ப நான் ஊருக்கு போயிட்டு இருந்தா சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா இன்னைக்கு நீ சொன்ன உடனே ஒரு 10 நாள் கஷ்டமா இருக்குமா, லேட்டாக ஒரு சுச்சுவேஷன் சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னு மனசை ஏற்றுக்கிட்டு நான் போயிருப்பேனே. கடைசி வரைக்கும் நீ 4ஆம் தேதி சாயங்காலம் தெல்லைக்காளி கோயில் அது வரைக்கும் தானே சொன்னேன். ஒருவேளை கல்யாணம் பண்ணி ஊருக்கு போயிட்டு வந்து பேசணும் அப்படிலாம் பேச மாட்டாங்கம்மா. மீறி உங்கள் அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க சொல்லதெல்லாம் நான் கேட்க மாட்டேம்மா. அந்த கல்யாணத்தை பற்றி நீ யோசிக்காத. நான் நினைக்கவே இல்லை. நீ ஏன் தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னல. நான் என்ன பண்ணுறது? நீ பிஸியாக இருந்தாலும் பாரு, டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, பாரு. நான் இப்போ சொல்கிறேன், நான் உனக்கோசரம் இருப்பேன். கண்டிப்பாக இருப்பேன். நீ என்னை நம்பு. எனக்கோசரம் நீ இரு. நான் உனக்கோசரம் இருப்பேன். கண்டிப்பாக இருக்கிறேன். நிச்சயமாக இருப்பேன். என்ன கண்டிப்பாக என்னை நம்பு. புரியுதா? ஒரு மாதிரியா சோர்ந்து உட்காராத. ஃப்ரெஷ்ஷாக இரு, தெளிவாக இரு. ரொம்ப இதாகாத. சாப்பிடு, வயிற்றுக்கு நிறையா சாப்பிடு, பசிக்க சாப்பிடு. நான் இருக்கிறேன்டி தங்கம். என் அம்மா இல்லை, நான் இருக்கிறேன்டி. என்னை புரிஞ்சுட்டு இந்த சந்தோஷமாக பேச ஆரம்பிடா தங்கம்.